கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். கர்த்தನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இந்த காலை வேளையில நம்முடைய தியானத்துக்காக நம்ம ஒரு வசனத்தை எடுத்துக்கலாம். ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಧ್ಯಾನಕ್ಕಾಗಿ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம். ಲೂಕ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 18ನೇ ಅಧ್ಯಾಯ 8வது வசனம். 8ನೇ ವಾಕ್ಯ. லூக்கா 18வது அதிகாரம் 8வது வசனம். ಲೂಕ 18ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಾಕ್ಯ. ಹೀಗಿದ್ದರೂ ಮನುಷ್ಯಕುಮಾರನು ಬಂದಾಗ ಭೂಮಿಯ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯನ್ನು ಕಾಣುವನೋ ಅಂದನು. இல்ல வசனம் வாசிக்கிறது இங்க வாசிடுறாங்க, டிரான்ஸ்லேட் மட்டும் பண்ணுங்க. வாசிங்க வாசிங்க போதி. மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசம் நம்பிக்கை இருக்காதுன்னு பைபிள்ல படிக்கிறோம். ಮನುಷ್ಯಕುಮಾರನು ಭೂಮಿಗೆ ಬಂದಾಗ ನಂಬಿಕೆ ಇರುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ವೇದವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. அப்ப இயேசு எப்ப வரப்போறார்? ಯೇಸು ಯಾವಾಗ ಬರಲಿದ್ದಾರೆ? இயேசு இந்த பூமிக்கு வரும்போது 2வது வருஷம் இயேசு பூமிக்கு வரப்போறார். ಯೇಸು ಎರಡನೇ ಭೂಮಿಗೆ ಬರಲಿದ್ದಾರೆ. ஆமா, இயேசு வரப்போறார், நான் நம்புறேன், கண்டிப்பா இயேசு வருவார் அப்படின்னு இயேசு வரப்போறாருங்கிற நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ಹೌದು, ಯೇಸು ಬರುತ್ತಾರೆ ಎಂಬ ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ ಇರುವವರು ಒಂದು ಕೈಗಳನ್ನೆತ್ತಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳೋಣವಾ? ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அப்ப இயேசு சீக்கிரத்துல வரப்போறார். ಯೇಸು ಶೀಘ್ರವಾಗಿ ಬರಲಿದ್ದಾರೆ. நமக்குள்ள ஏசப்பா மேல நம்பிக்கை இருக்குதா இல்லையா? ನಮ್ಮೊಳಗಡೆ ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ಇಟ್ಟಂತ ನಂಬಿಕೆ ಇದೆಯಾ ಇಲ್ಲವಾ? எங்க இருக்கா? ಇದೆಯಾ? இருக்குன்னு சொல்றவங்களா? எனக்கு ஏசப்பா மேல நம்பிக்கை இருக்கு, ನನಗೆ ಯೇசுಸ್ವಾಮಿ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇದೆ. நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அவருக்கு அடுத்து நான் பாயிண்ட் சொல்லுவேன், சொல்லும் போது அப்படியே நம்பிக்கை குறையக்கூடாது. ஐயோ, ನಂಬಿಕೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಬಿಟ್ಟಿದ್ದೀರಿ. ನಂತರವಾಗಿ ನಾನು ಪಾಯಿಂಟ್ ಅನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ, ಅವಾಗಲೂ ನೀವು ನಂಬಿಕೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು. ಹೌದು, ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ, ನನ್ನ ಹತ್ರ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ ಅಂತ ಕೈ ಕೆಳಗೆ ಹೋಗಬಾರದು. ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಕೈಗಳು ಕೆಳಗಡೆ ಹೋಗಬಾರದು. ನಂಬಿಕೆயில உறுதியா இருங்க, ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ದೃಢವಾಗಿರಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. வேதத்துல நம்ம நம்பிக்கையை குறிச்சு நிறைய காரியங்கள் படிக்கிறோம். ವೇದದಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಓದುತ್ತೇವೆ. அதுல ஒரு காரியம், பிசாசு சாத்தான் கூட இயேசு இருக்கிறான்னு நம்பி நடுங்குறானாம். ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯವೇನೆಂದರೆ ಸೈತಾನನು ಸಹ ದೇವರು ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಂಬಿ ಭಯಪಟ್ಟು ನಡುಗುತ್ತಿದ್ದಾನೆ. சாத்தான் கூட நடுங்குறான். ಸೈತಾನನು ಕೂಡ ನಡುಗುತ್ತಾನೆ. இயேசு இருக்கிறான்னு சொல்லி சாத்தான் இயேசு இருக்கிறார் என்று சொல்லி இயேசு விசுவாசித்து சாத்தான் நடுங்குறானாம். ಯೇಸು ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ದೆವ್ವಗಳು ಸಹ ನಡುಗುತ್ತಿದೆ. நமக்குள்ள அந்த நடுக்கம் இருக்குதா? ನಮ್ಮೊಳಗಡೆ ಆ ನಡುಕವಾದದ್ದು ಇದೆಯಾ? ஏன் நடுங்கணும்? ஏசப்பா கிட்ட சந்தோஷமால வரணும், ஏன் நடுங்கணும்? ಯಾಕೆ ನಾವು ನಡುಗಬೇಕು? ಏಸಪ್ಪನ ಬಳಿಗೆ ನಾವು ಸಂತೋಷವಾಗಿ ತಾನೇ ಬರಬೇಕು. ஏசப்பா கிட்ட ஏன் நடுங்கிட்டு பயந்து வரணும்? ಏಸಪ್ಪನ ಬಳಿಗೆ ಯಾಕೆ ನಾವು ಭಯಪಟ್ಟು ನಡುಗಿ ಬರಬೇಕು? இல்லையா? எத்தனை வீட்டுல அப்படி ஒரு கேள்வி இருக்குது. ஏசப்பா கிட்ட சந்தோஷமா மகிழ்ச்சியா தான் வரணும், ஏன் பயந்து நடுங்கி வரணும்? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಅಂತ ಪ್ರಶ್ನೆಗಳಿದೆ. ಯೇಸುಸ್ವಾಮಿ ಬಳಿಗೆ ಬರುವಾಗ ನಾವು ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ಬರಬೇಕು, ಯಾಕೆ ಭಯದಿಂದ ನಡುಕದಿಂದ ಬರಬೇಕು? ஃபர்ஸ்ட் சாத்தான் ஏசப்பா இருக்கிறாரு விசுவாசிச்சு நடுங்குறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு வசனம் படிப்போம். ಮೊದಲನೇದಾಗಿ ಸೈತಾನನು ಯೇಸು ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಂಬಿ ಭಯಪಟ್ಟು ನಡುಗುತ್ತಿದ್ದಾನೆ. ಅದಕ್ಕೆ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. யாக்கோபு 2வது அதிகாரம் 19வது வசனம். ಯಾಕೋಬ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 19ನೇ ವಾಕ್ಯ. 2:19. ಯಾಕೋಬನು 2:19. பாருங்க, தேவன் இருக்கிறான்னு சொல்லி நம்புறது நல்லது. அதே மாதிரி யார் நம்புறா? சாத்தானும் அதே மாதிரி நம்புறானே, நீ நம்பி பிரயோஜனம் என்ன? ದೇವರು ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಂಬುವುದು ಒಳ್ಳೆಯದೇ, ಆದರೆ ದೆವ್ವಗಳು ಕೂಡ ನಂಬುತ್ತಿದೆಯಲ್ಲ, ನೀನು ನಂಬಿ ಏನು ಪ್ರಯೋಜನ? என்ன பிரயோஜனம் இருக்குது? ಏನು ಪ್ರಯೋಜನವಿದೆ? சாத்தானும் இயேசு இருக்கிறான்னு சொல்லி நம்புறான். ಸೈತಾನನು ಸಹ ಯೇಸು ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಂಬುತ್ತಾನೆ. நம்மளே இயேசு இருக்கிறான்னு சொல்லி நம்புறோம். ನಾವು ಸಹ ಯೇಸು ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಂಬುತ್ತೇವೆ. ஸ்கூல்ல காலேஜ்ல பாத்தீங்கன்னா கிளாஸ் ரூம்ல போகும்போது அங்க ப்ரொஃபஸரோ இல்ல டீச்சரோ உள்ள உட்கார்ந்து இருக்கும் போது நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಅಥವಾ ಕಾಲೇಜಲ್ಲಿ ಪ್ರೊಫೆಸರ್ ಅಥವಾ ಶಿಕ್ಷಕರು ಇರುವಾಗ ಅವರು ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಭಯದಿಂದ ನಡುಕದಿಂದ ಇರುತ್ತೇವೆ. உள்ளக போகும்போது குட் மார்னிங் சார் அப்படின்ற ஒரு பயத்தோட உள்ள போய் உட்கார்றோம். ಒಳಗಡೆ ಹೋಗುವಾಗಲೇ ಗುಡ್ ಮಾರ್ನಿಂಗ್ ಸರ್, ಗುಡ್ ಮಾರ್ನಿಂಗ್ ಟೀಚರ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಯೇ ನಾವು ಒಳಗಡೆ ಹೋಗಿ ಕೂತ್ಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஏன்னா அந்த டீச்சர் அந்த சார் நம்ம கண்ணுக்கு தெரியுறாங்க.
ಯಾಕೆಂದರೆ ಆ ಟೀಚರ್ ಆ ಸರ್ ಆದವರು ನಮ್ಮ ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣುತ್ತಾರೆ. இங்க நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு தேவன் நம்ம மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார், அதை பார்க்க முடியுதா? ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣದೇ ಇರುವಂತ ದೇವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಂಚಾರ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅವರನ್ನು ನೋಡಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಿದೆಯಾ? அதை பார்க்க முடியல. அதனாலதான் இங்க வந்து குழந்தையோட விளையாடுறோம், குழந்தைங்களை கொஞ்சுறோம், நம்ம இஷ்டத்துக்கு பேசுறோம், கண்ணை திறந்து பாக்குறோம். உங்க இஷ்டத்துக்கு இது வந்து தேவ சமூகமா இல்ல, ஒரு விளையாட்டு மைதானமா அந்த பசங்களை ஓடி விளையாடிட்டு இருக்கிறாங்க. அந்த பசங்க மொபைல் நோண்டுறாங்க, செயின் நோண்டுறான், எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு இருக்கிறாங்க. காரணம் என்ன? இங்க இருக்கிற தேவனை உன்னால் பார்க்க முடியவில்லை. ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು ಮಗುವಿನ ಜೊತೆ ಆಟ ಆಡುತ್ತೀರಾ, ಆ ಕಡೆ ನೋಡುತ್ತೀರಾ, ಆ ಕಡೆ ಮಾತನಾಡುತ್ತೀರಾ, ಫೋನ್ ಅನ್ನು ನೋಡುತ್ತೀರಾ, ಈ ರೀತಿಯಾಗಿ ಇದ್ದೀರಾ. ಆದ್ರೆ ನೀವು ಈ ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ನೋಡಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಿಲ್ಲ. ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுறார். ದೇವರು ತುಂಬಾ ದುಃಖ ಪಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஆண்டவரை துக்கப்படுத்தி இங்க இருந்து போனா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாரா? ದೇವರನ್ನು ದುಃಖಪಡಿಸಿ ನಾವು ಇಲ್ಲಿಂದ ಹೋದರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುತ್ತಾರಾ? நீங்க இந்து தேவஸ்தானம் நிறைய பேர் போயிருக்கிறீங்க இல்லையா? இந்து தேவஸ்தானம் போயிருக்கிறீங்க. ಹಿಂದೂ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ನೀವು ಅನೇಕರು ನೋಡಿರಬಹುದು, ಹೋಗಿದ್ದೀರಲ್ಲವಾ? அங்க போய் பாருங்க ஒரு தடவை. ஒருவேளை போல அப்படின்னா வெளியில கூடி அப்படி போகும்போது வெளியில நின்று அங்க என்ன பண்றாங்க, எப்படி பண்றாங்க ஒரு தடவை எட்டி பார்த்துட்டு போங்க. ಒಂದು ವೇಳೆ ನೀವು ನೋಡದಿದ್ದರೆ ಒಂದು ಸಾರಿ ಆದರೂ ಹೋಗಬೇಕಾದರೆ ಅವ್ರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿ ಹೋಗಿರಿ. அவ்வளோ பயபக்தியா போய் கை கட்டிக்கிட்டு சிலர் வாயிலையும் இப்படி வச்சுக்கிட்டு இப்படித்தான் போய் நிக்கிறாங்க. ಅಷ್ಟು ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ಅವರು ಕೈಗಳನ್ನು ಮುಗಿದು ಬಾಯ ಹತ್ರ ಇಟ್ಟುಕೊಂಡು ಹೀಗೆ ಅವರು ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ಇರುತ್ತಾರೆ. நம்ம இங்க வந்து நம்ம இஷ்டத்துக்கு மொபைல் வச்சுனா மொபைல் நோண்டுறது, குழந்தை விளையாடுறது, அங்கிட்டு யாராவது அடிக்கிறது, இங்கிட்டு பாரு அங்கிட்டு பாரு தலையை சொரிகிறது, அது பண்றது என்ன? அது ನಾವು ಬಂದು ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಬಂದು ಆ ಕಡೆ ನೋಡಿ ಮೊಬೈಲ್ ಅನ್ನು ನೋಡುದು, ಮಕ್ಕಳ ಜೊತೆ ಆಟ ಆಡುದು, ಏನಿದು? தேவன் இல்லையா? ದೇವರು ಇಲ್ಲವಾ? இயேசு இங்க இருக்கிறாரா இல்லையா? ಯೇಸು ಇಲ್ಲಿ ಇದ್ದಾರಾ ಇಲ್ಲವಾ? இருக்கிறாருன்னு பயம் இருக்கிறவங்க நம்ம அப்படி இருப்போமா? ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಂತಂದು ಭಯ ಇದ್ದವರು ನಾವು ಆ ರೀತಿಯಾಗಿ ಇರುತ್ತೇವಾ? இங்க வந்து 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ நம்ம இங்க தேவ சமூகத்துல இருக்கிறோம். ಇಲ್ಲಿ 2 ಗಂಟೆ ಅಥವಾ 3 ಗಂಟೆ ಹೊತ್ತು ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಇರುತ್ತೇವೆ. இந்த 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல அந்த இந்துக்களை போல, அந்த இந்து தெய்வத்தை, உயிரில்லாத அந்த தெய்வத்தை வணங்குறவங்களை போல நம்மளும் பயபக்தியோட இங்க வந்து அப்பா ஏசப்பா என்கிட்ட பேசுவாமி, என்கிட்ட ஏதாவது பேசப்பா, இப்படி ஒரு பயம், அந்த ஒரு நடுக்கம் நமக்குள்ள இருக்குதா? ಹಿಂದೂಗಳು ದೇವರು ನಿಜವಾದ ದೇವರು ಇಲ್ಲದೆ ಅವರು ಹೇಗೆ ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ನಡುಕದಿಂದಿದ್ದಾರೋ ಅದೇ ರೀತಿ ನಾವು ಇಲ್ಲಿ ಕೂತುಕೊಂಡಿರುವುದು 2 ಗಂಟೆ ಅಥವಾ 3 ಗಂಟೆ ಹೊತ್ತು ಇಲ್ಲಿ ನಾವು ಭಯದಿಂದ ನಡುಕದಿಂದ ಇದ್ದೇವಾ? சங்கீதக்காரர் சொல்றார், பயத்தோட நாங்க வர்றோம், நடுங்கிட்டே நாங்க ஆராதிக்கிறோம்ப்பா. ಕೀರ್ತನೆಗಾರ ಹೇಳುತ್ತೇನೆ, ಭಯದಿಂದ ನಡುಕದೊಂದಿಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. படிங்க கீர்த்தனை 2:11, சங்கீதம் 2:11. ಕೀರ್ತನೆ 2:11. பாத்தீங்களா? பயத்தோட நடுக்கத்தோட ஆண்டவர்கிட்ட வரணும். ಭಯದಿಂದ ನಡುಕದೊಂದಿಗೆ ನಾವು ದೇವರೊಂದಿಗೆ ಬರಬೇಕು. அந்த ஒரு நடுக்கம், அந்த ஒரு பயம் நமக்கு ஆரம்பத்துல இருந்துச்சு. அபிஷேகம் எடுக்கிறப்ப இல்ல ஞானஸ்நானம் எடுத்தப்ப நீங்க சர்ச்சுக்கு வரும்போது எப்படி வந்தீங்க? சோத்திரப்பா 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 சோத்திரம். உள்ள வரும்போதே சோத்திரம் 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 சோத்திரம், இப்படியே பயத்தோட வந்து ஏதாவது ஒரு காரணத்துல உட்காந்து சோத்திரம் 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 ஆரம்பத்துல இருந்துச்சு. நாளாக சே ஏசப்பா தானே, நம்ம பக்கத்து வீட்டுக்காரு, ஆனா நம்ம கூட தேவனா பேசுவாரு, தேவையில்லைன்னா வேணாம், ஏசப்பா தானே, நமக்கு தெரிஞ்சவர் தானே, சாதாரணமாயிருச்சு. ನಾವು ಮೊದಲ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ದಿವಸಗಳಲ್ಲಿ, ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಹೊಂದಿದ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಭಯದೊಂದಿಗೆ ನಡುಕದೊಂದಿಗೆ ಒಂದು ಮೂಲೆಯಲ್ಲಿ ಕೂತುಕೊಂಡು ಯೇಸುವೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದೆವು. ಆದ್ರೆ ಈಗ ನಮಗೆ ಬೇಕಾದ್ರೆ ಯೇಸುವನ್ನು ಹುಡುಕುತ್ತೇವೆ, ಇಲ್ಲದಂದ್ರೆ ಬೇಡ ನಮ್ಮ ಯೇಸು ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹಾಗೆ ನಾವು ಕೇರ್ಲೆಸ್ ಆಗಿ ಹಾಗೆ ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತಿದ್ದೇವೆ. இன்னைக்கு நமக்கு தேவைக்கு வச்சிருக்கிறோமா, இல்ல எப்பவுமே எனக்கு ஏசப்பா வேணும்னு வச்சிருக்கிறோமா? ಯೇಸುವನ್ನು ನಮಗೆ ನಮ್ಮ ಅವಶ್ಯಕತೆಗಳಿಗೋಸ್ಕರ ಇಟ್ಟಿದ್ದೇವಾ ಅಥವಾ ಯಾವಾಗ್ಲೂ ನಾವು ಹುಡುಕುತ್ತಿದ್ದೇವಾ? சண்டே மட்டும் எனக்கு ஏசு தேவைன்னு சொல்லி இங்க வாரமா? இல்ல எனக்கு வாரத்துல எல்லா நாளும் நான் உயிரோட இருக்கிற நாள் முழுவதும் ஏசு எனக்கு தேவைன்னு சொல்லி ஏசுகிட்ட வர்றமா? ಭಾನುವಾರ ಮಾತ್ರವೇ ನನಗೆ ಏಸು ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಬರುತ್ತೀರಾ ಅಥವಾ ನನ್ನ ಜೀವನ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಏಸು ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಬರುತ್ತಿದ್ದೀರಾ? இல்ல இப்ப கை உயர்த்துங்க, எனக்கு வாழ்க்கை ஃபுல்லா, எனக்கு உயிர் இருக்கிற வரைக்கும், இந்த பூமியில நான் உயிரோட இருக்கிற காலம் முழுவதும் எனக்கு ஏசு வேணும் அப்படின்னு சொல்றவங்க மட்டும், ನಾನು ನನ್ನ ಜೀವನ ಪೂರ್ತಿಯಾಗಿ ನಾನು ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವವರೆಗೂ ನನ್ನ ಏಸು ನನಗೆ ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವವರು ಕರಗಳನ್ನು ಎತ್ತಿರಿ. உங்க அல்லேலூயா சத்தம் தான் உங்க நம்பிக்கையை காட்டுது. ನಿಮ್ಮ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಶಬ್ದವೇ ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನು ಸೂಚಿಸುತ್ತದೆ. நீங்க அல்லேலூயா சொல்லும்போது எந்த அல்லேலூயா எப்படி ஜீவனோட வருதோ அதான் உங்க நம்பிக்கையை காட்டுது. ನೀವು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳುವಾಗ ಎಷ್ಟು ಜೀವದೊಂದಿಗೆ ಶಬ್ದವಾಗಿ ಹೇಳುತ್ತೀರೋ ಅಷ್ಟು ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ಇರುತ್ತದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப நானு நீங்க நம்ம மரிக்கிற வரைக்கும்
இந்த பூமியில இருக்கிற காலம் முழுவதும் நமக்கு இயேசு தேவை. ನಾನು ನೀವು ಸಾಯುವವರೆಗೂ, ನಾವು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವವರೆಗೂ ನಮಗೆ ಯೇಸು ಅವಶ್ಯಕವಾಗಿದ್ದಾರೆ. இந்த இயேசுவை நம்ம தேட வேண்டும். ಈ ಯೇಸುವನ್ನು ನಾವು ಹುಡುಕಬೇಕು. இந்த இடத்துல இயேசு இருக்கிறாருங்கிற அந்த பயம், அந்த நடுக்கம் நமக்குள்ள எப்பவுமே இருக்கணும். ಇಲ್ಲಿ ನಾವು ಯೇಸುನ ಇಲ್ಲಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾದಂತ ಭಯ, ನಡುಕವಾದದ್ದು ಯಾವಾಗ್ಲೂ ನಮಗೆ ಕಾಣ್ಪಡಬೇಕು. நம்ம ஹாஸ்டல்ல பாத்தீங்கன்னா, பணக்கார ஹாஸ்டல்ல பாத்தீங்கன்னா, சாப்பிடுறது அங்கதான், படுக்கிறது அங்கதான், பிரேயரும் அங்கதான். ಬನ್ನರಘಟ್ಟ ಹಾಸ್ಟೆಲ್ ನೋಡುವಾಗ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದು ಅಲ್ಲೇನೆ, ಊಟ ಮಾಡುವುದು ಅಲ್ಲೇನೆ, ನಿದ್ರೆ ಮಾಡುವುದು ಅಲ್ಲೇ. அப்ப இந்த பசங்க பிரேயருக்கு வரும்போதெல்லாம் நான் சொல்லுவேன், ಮಕ್ಕಳು ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಬರುವಾಗೆಲ್ಲ ನಾನು ಹೇಳಿಕೊಡುತ್ತೇನೆ, நீ சாப்பிட வரும்போது பாக்குற இடம் வேற, நீ பிரேயர் பண்ண வரும்போது நீ பாக்குற இந்த இடம் வேற. ನೀನು ಊಟ ಮಾಡುವಾಗ ಬಂದು ನೋಡುವಂತ ಸ್ಥಳವೂ ಬೇರೆ, ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ನೋಡುವಂತ ಸ್ಥಳವೂ ಬೇರೆ. வேதத்துல யாக்கோபை குறிச்சு நாம் படிக்கிறோம். ವೇದದಲ್ಲಿ ಯಾಕೋಬನ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. யாக்கோபு தன்னுடைய அம்மாவால வீட்டை விட்டு துரத்தி விடப்பட்டான், ஓடி போயிருன்னு சொல்லி. ಯಾಕೋಬನು ತನ್ನ ಅಮ್ಮನಿಂದ ನೀನು ಓಡಿ ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಕಳುಹಿಸಿಕೊಟ್ಟರು. அப்படி ஓடி போய் வனாந்தரத்துல ஒரு இடத்துல, அவனுக்கு கிடைச்ச ஒரு இடத்துல ஒரு கல்லை எடுத்து வச்சு படுத்துக்கிட்டான். ಹಾಗೆ ಹೋಗಿ ಅವನು ಒಂದು ಅರಣ್ಯ ಪ್ರದೇಶಕ್ಕೆ ಹೋಗಿ ಒಂದು ಕಲ್ಲನ್ನು ತಲೆದಿಂಬಾಗಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಮಲಗಿದನು. இது யாத்ராகமம் 28வது அதிகாரத்துல நாம் படிக்கிறோம். ಇದನ್ನು ವಿಮೋಚನೆ ಕಾಂಡ 28ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. படுக்கும் போது அது சாதாரண ஒரு இடம், ನಿದ್ರೆ ಮಾಡುವಾಗ ಅದೊಂದು ಸಾಧಾರಣವಾದ ಸ್ಥಳ. அவன் அங்க படுத்து அவன் கண்ட சொப்பனத்துக்கு பிற்பாடு, ಆದರೆ ಅವನು ಮಲಗಿ ನೋಡಿದ ಕನಸಿನ ನಂತರ, படுக்கும் போது அது ஒரு சாதாரண ஒரு இடம், ಮಲಗುವಾಗ ಅದೊಂದು ಸಾಧಾರಣವಾದ ಸ್ಥಳವಾಗಿದೆ. தூங்கி எந்திரிக்கும் போது அந்த இடத்தை பார்த்து என்ன சொன்னான்? ನಿದ್ರೆ ಮಾಡಿ ಆ ಸ್ಥಳವನ್ನು ನೋಡಿ ಏನು ಹೇಳಿದನು? என்ன சொன்னான்? பைபிள் படிச்சவங்களா சொல்லுங்க, இந்த சம்பவம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் யாக்கோபு வீட்டை விட்டு போனா அவங்க அம்மா துரத்தி விட்டாங்க, தெரியுமா? ಯಾಕೋಬನು ಮನೆ ಬಿಟ್ಟು ಹೋದನು, ಅವನ ಅಮ್ಮನ ಅವನನ್ನು ಓಡಿಸಿದ ಎಂಬುದಂತ ವಿಷಯ ಗೊತ್ತಾ ನಿಮಗೆ? எங்க எனக்கு தெரியும் சொல்றவங்க எல்லாம் கை வைத்துங்க பார்க்கலாம். ನನಗೆ ಗೊತ್ತು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವವರು ಕರಗಳನ್ನು ಎತ್ತಿರಿ. யாக்கோபு வீட்டை விட்டு போய் வனாந்தரத்துல தங்கினா, இந்த சம்பவம் எனக்கு தெரியும் சொல்றவங்க. ಯಾಕೋಬನು ಮನೆ ಬಿಟ್ಟು ಹೋದ ಎಂಬಂತ ಸಂಭವ ನನಗೆ ಗೊತ್ತು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವವರು ಕರಗಳನ್ನು ಎತ್ತಿರಿ. 1 2 3 3 பேர் தான். 3 ಜನಕ್ಕೆ ಗೊತ್ತುಂಟು. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಿರಿ, ಸತ್ಯವು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದು. இன்னைக்கு சத்தியத்தை கேட்கறதுக்கு ஜனங்களுக்கு பிடிக்கிறது இல்ல. ಇವತ್ತು ಸತ್ಯವನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕೆ ಜನರಿಗೆ ಇಷ್ಟವಾಗುವುದಿಲ್ಲ. ஏதாவது வெட்டி கதை பாருங்க, நம்ம பாம்பேல அப்படி நடந்துச்சு, பெங்களூர்ல இப்படி நடந்துச்சு, அப்படி ஏதாவது கதை பேசினோம்னா, ஐயா அப்படியா, நம்ம இன்ட்ரெஸ்டா கேட்கும். ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಹಾಗೆ வசனம் படிப்போம்னு சொன்னா, அப்படியா அப்படின்னு கணத்துல கை தூங்கிடுறோம். ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಹಾಗೆ ನಡೆಯಿತು, ಬಾಂಬೆಯಲ್ಲಿ ಹೀಗೆ ನಡೆಯಿತು ಎಂಬುದಾಗಿ ಕತೆ ಮಾತನಾಡುವುದಾದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿ ಕೇಳುತ್ತಾರೆ. ಆದ್ರೆ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುವಾಗ ಹಾಗೆ ಕೆನ್ನೆಯಲ್ಲಿ ಕೈಯನ್ನು ಇಟ್ಟುಬಿಟ್ಟು ಹಾಗೆ ನಿದ್ರೆ ಮಾಡಿ ಬಿಡುತ್ತೇವೆ. நீங்க யாக்கோபுல அந்த யாக்கோபை குறித்து படிக்கும் போது, படுக்கும் போது அது சாதாரண இடம், அவன் தூங்கி எந்திரிச்ச பிற்பாடு என்ன சொன்னான் தெரியுமா? ಯಾಕೋಬನ ಕುರಿತಾಗಿ ನೋಡುವಾಗ ಅವನು ಮಲಗುವಾಗ ಒಂದು ಸಾಧಾರಣವಾದ ವಿಷಯ, ಆದ್ರೆ ಮಲಗಿ ಎದ್ದ ನಂತರ ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ. ಏನು ಗೊತ್ತಾ? 17வது வசனத்துல படிக்கிறோம். 17ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. சாரி, 16ல இருந்து படிங்க. 16 படிங்க. ஆதியாகமம் 28வது அதிகாரம் 16வது வசனம். ஜெனிசிஸ் 28:16. ಆದಿಕಾಂಡ 28:16. பாத்தீங்களா? நிஜமாவே கர்த்தர் நான் படுத்திருந்த இந்த இடத்துல இருக்கிறார், எனக்கு தெரியாம போயிருச்சு அப்படின்னு சொல்றான். ನಿಜವಾಗಿ ನಾನು ಮಲಗಿರುವಂತೆ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರು ಇದ್ದಾನೆ, ನನಗೆ ತಿಳಿಯದೇ ಹೋಯಿತು. எத்தனை பேர் சொல்லுகிறோம், நீங்க உட்கார்ந்து இந்த இடத்துல, நான் உட்கார்ந்து இருக்கிற இந்த இடத்துல தேவன் இருக்கிறார், எனக்கு இவ்வளவு நாள் தெரியாம போயிருச்சு. ಎಷ್ಟು ಜನರು ಹೇಳುತ್ತೀರಾ, ನಾನು ಇಲ್ಲಿ ಕೂತುಕೊಂಡಿರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರು ಇದ್ದಾನೆ, ನನಗೆ ಇಷ್ಟು ದಿವಸ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಹೋಯ್ತಲ್ಲ. இந்த தேவன் இருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா? ಇಲ್ಲಿ ದೇವರು ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಂಬುತ್ತೀರಾ? இந்த தேவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களா? ಈ ದೇವರಿಗೆ ಮರ್ಯಾದೆ ಕೊಡುತ್ತೀರಾ? இந்த தேவனுக்கு நம்ம பயப்படுறோமா? ಈ ದೇವರಿಗೆ ನಾವು ಭಯಪಡುತ್ತೇವಾ? இந்த தேவனுக்கு முன்னால நம்ம நடுங்குறோமா? ಈ ದೇವರ ಮುಂದೆ ನಾವು ನಡುಗುತ್ತೇವಾ? அப்படி நீங்க செய்தால் ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். ಹಾಗೆ ನೀವು ಮಾಡುವುದಾದರೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ. ஆண்டவர் என் வசனத்துக்கு, என் வார்த்தைக்கு நடுங்குகிறவனை நான் பார்க்கிறேன் என்று சொல்கிறார். ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, ನನ್ನ ವಾಕ್ಯಕ್ಕೆ, ನನ್ನ ಮಾತಿಗೆ ನಡುಗುವವನನ್ನು ನಾನು ನೋಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ஏசாயா 66வது அதிகாரம் 2வது வசனம். ಏಷಾಯ 66 2ನೇ ವಾಕ್ಯ. ஆண்டவர் வார்த்தைக்கு நடுங்குங்க, அவருக்கு பயப்படுங்க,
ஆண்டவர் உங்களை பார்ப்பார். என்ன பிரச்சனையில வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, வியாதியா, துக்கமா, கவலையா, வேதனையா, உனக்கு என்ன தேவையா இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பார்ப்பார். ದೇವರ ಮಾತಿಗೆ ನೀವು ನಡುಗುದಾದರೆ, ನೀವು ಯಾವ ಸಮಸ್ಯೆಯಿಂದ ನೀವು ಬಂದು ಕೂತಿರುತ್ತೀರೋ ಅದನ್ನು ದೇವರು ಹೇಗೆ ನಿವಾರಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತಾರೆ. ಯೆಶಾಯ 66:2. ಯೆಶಾಯ 66:2. தமிழ்ல சொல்லியிருக்கு, என் வார்த்தைக்கு நடுங்குகிறவனை, பயப்படுறவனை நான் நோக்கி பார்க்கிறேன். ನನ್ನ ಮಾತಿಗೆ ಭಯಪಡುವವರನ್ನು ನಾನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುತ್ತೇನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அப்ப ஏசப்பா இருக்கிறாருன்னு முதலாவது விசுவாசிக்க வேண்டும். ஏசப்ப ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಮೊದಲನೇದಾಗಿ ನಂಬಬೇಕು. இரண்டாவது அவருக்கு நம்ம நடுங்க வேண்டும், பயப்பட வேண்டும். ಎರಡನೇದಾಗಿ ಅವರಿಗೆ ನಡುಗಬೇಕು, ಭಯಪಡಬೇಕು. அவர் வந்து ஒரு சாதாரண மனுஷனோ, இல்ல வாய் பேச முடியாத ஒரு தெய்வமோ, காது கேட்க முடியாத ஒரு தெய்வமோ, பார்க்க முடியாத ஒரு தெய்வமோ இயேசு அல்ல. ಅವರೊಂದು ಸಾಧಾರಣವಾದ ಮನುಷ್ಯರು, ಕಿವಿದರು ಕೇಳದೆ ಇದ್ದವನು, ಬಾಯಿದ್ದರು ಮಾತನಾಡದೆ ಇರುವಂತ ದೇವರಲ್ಲ. நம்ம பேசுற சத்தத்தை, நம்முடைய பேசுற சத்தத்தை அவர் கேட்கிறார். ನಾವು ಮಾತನಾಡುವಂತ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳುತ್ತಾರೆ. நம்ம என்ன செய்யறோமோ, இந்த இடத்துல வந்து கை தட்டுறீங்களா, கொட்டாய் விடுறீங்களா, தூங்குறீங்களா, பக்கத்துல பேசுறீங்களா, என்ன செய்யறீங்கிறத இயேசுவின் கண்கள் உங்களை பார்க்கிறது. ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತೀರಾ, ಅಥವಾ ಆ ಕಡೆ ಮಾತನಾಡುತ್ತೀರಾ, ಅಥವಾ ನಿದ್ರೆ ಮಾಡುತ್ತೀರಾ, ಅಥವಾ ಆಕಳಿಸ್ತೀರಾ, ಏನು ಮಾಡುತ್ತೀರೋ ದೇವರು ಅದನ್ನು ನೋಡುವನಾಗಿದ್ದಾನೆ. ஏன் இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தீங்கிறத நான் வந்து உங்க முகத்தை பாக்குறேன். ஏன் சர்ச்சுக்கு வந்தீங்க, எதுக்காக இன்னைக்கு வந்திருக்கீங்கிற உங்க இருதயத்தை இயேசு பாக்குறார். ಯಾಕೆ ನೀವು ಚರ್ಚಿಗೆ ಬಂದಿದ್ದೀರಾ, ಏನಕ್ಕೋಸ್ಕರ ನೀವು ಚರ್ಚಿಗೆ ಬಂದಿದ್ದೀರಾ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಮುಖವನ್ನು ನೋಡುತ್ತೇನೆ, ಆದರೆ ದೇವರ ಹೃದಯವನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. இருதயத்துல இருக்கிறத இயேசு பார்க்கணும்னு விரும்புறீங்களா? ಹೃದಯದಲ್ಲಿ ಇರುವಂತ ದೇವರು ನೋಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಡುತ್ತೀರಾ? ஏன்னா இன்னைக்கு முகமெல்லாம் சிரிக்குது, ಇವತ್ತು ಮುಖವೆಲ್ಲವೂ ನಗುತ್ತದೆ, ஆனா இருதயம் அழுதுகிட்டு இருக்கு. ಆದರೆ ಹೃದಯವು ಅಳುತ್ತಾ ಇದೆ. முகமெல்லாம் ஒரே சிரிப்பு, சந்தோஷம், ಮುಖ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಸಂತೋಷ, ನಗು ಆಗಿದೆ. ஆனா இருதயத்திலேயோ பயங்கர துக்கம். ಆದರೆ ಹೃದಯದಲ್ಲಿ ಭಯಂಕರವಾದಂತ ಒಂದು ದುಃಖವು ಆವರಿಸಿದೆ. வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல முடியல, ಹೊರಗಡೆ ಯಾರಿಂದಲೂ ಹೇಳಲಾಗುತ್ತಿಲ್ಲ. இப்படி ஒரு வேதனையில இந்த இடத்துக்கு வந்துட்டு, ಇಂತಹ ಒಂದು ವೇದನೆಯೊಂದಿಗೆ ಈ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬಂದು ಬಿಟ್ಟು இயேசு உங்க இருதயத்தையே பார்க்காம இங்க இருந்து போனீங்கன்னா நீங்க வந்ததுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? ಯೇಸು ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ನೋಡದೆ ನೀವು ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗುವುದಾದರೆ ನೀವು ಈ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬಂದು ಏನು ಪ್ರಯೋಜನ? அப்ப இங்க வந்தா அவருக்கு பயந்து நடுங்கி, ஒரே ஒருதான் நம்ம நோக்கம், நம்முடைய எண்ணம், நம்முடைய பேச்சு எல்லாம் என்னதுதான், ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா. அந்த ஒரே தாட்டுலதான் காலைல 9:30 மணிக்கு உள்ள வந்ததுல இருந்து இங்க இருந்து வெளியே போற வரைக்கும் இயேசு முழுவதும் தான் என்னுடைய எண்ணம், இயேசு மட்டும்தான் என்னுடைய யோசனை சொல்லிதான் இதுக்குள்ள வரும்போது நமக்குள்ள இருக்கணும். ಈ ನಮ್ಮ ಆರಾಧನೆಗೆ ನಾವು 9:00ವರೆಗೆ ಬರುತ್ತೇವೆ. ಇಲ್ಲಿ ಬಂದು ಕೂತದ್ರಿಂದ ನಾವು ನೋಡುವುದು, ನಾವು ಮಾತನಾಡುವುದು ಎಲ್ಲವೂ ಏಸಪ್ಪ ಏಸಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮ ಉದ್ದೇಶ ಪೂರ್ತಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯೇ ಆಗಿರಬೇಕು. இப்படி விசுவாசிக்கிறவன், இப்படி நம்பிக்கை யார் வைக்கிறாங்களோ அவங்க இந்த உலகத்தை ஜெயிப்பார்கள் என்று படிக்கிறோம். ಹಾಗೆ ನಂಬಿಕೆ ಇಡುವವರು ಯಾರ್ಯಾರು ಇರುತ್ತಾರೋ ಅವರು ನಂಬಿಕೆಯಿಂದೇ ಲೋಕವನ್ನು ಜಯಿಸುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனத்துல நம்ம படிக்கிறோம். 1 ಯೋಹಾನ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. இப்படி யாரெல்லாம் ஏசப்பா மேல நம்பிக்கை வச்சு வர்றீங்களோ, ಹೀಗೆ ಯಾರ್ಯಾರು ಯೇಸುಸ್ವಾಮಿ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು ಬರುತ್ತೀರೋ, ஏசப்பா இன்னைக்கு நீங்க என்னுடைய இருதயத்தை பார்க்கணும். ஏசப்பா ಯೇಸುವೆ ನೀವು ನನ್ನ ಹೃದಯವನ್ನು ಇವತ್ತು ನೋಡಬೇಕು ದೇವರೇ. என் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகளை இன்னைக்கு மாத்தணும். ஏசப்பா ನನ್ನ ಕುಟುಂಬದ ಸಮಸ್ಯೆಗಳೆಲ್ಲವನ್ನು ಬಗೆಹರಿಸಬೇಕು ದೇವರೇ. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சூழ்நிலை, எனக்கு விரோதமா இருக்கிற வல்லமைகள் எல்லாம் வெளியே போக வேணும் சுவாமி. ನನ್ನ ಜೀವಿತವು, ನನ್ನ ಸ್ಥಿತಿಗತಿಗಳು, ನನಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಶಕ್ತಿಗಳು ಹೊರಗಡೆ ಹೋಗಬೇಕು ದೇವರೇ. நான் ஜெயம் எடுக்கணும் ராஜா. ನಾನು ಜಯ ಹೊಂದಬೇಕು ರಾಜ. நான் என்ன ஃபீல்ட்ல போனாலும், என்ன வேலை பார்த்தாலும், எதுல போனாலும் சுவாமி எனக்கு அது தோல்வி வரக்கூடாது. ஒரு வேளை தோல்வி வந்தாலும் அந்த தோல்வியை நீர் எனக்கு ஜெயமாய் மாற்றணும் சுவாமி. ನಾನು ಎಲ್ಲೇ ಹೋದ್ರಿ, ಯಾವ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿದರೋ, ಒಂದು ವೇಳೆ ಸೋಲು ಬಂದರೂ ಆ ಸೋಲುವಿಕೆಯನ್ನು ನೀನು ಜಯವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಬೇಕು ದೇವರೇ. வெளிப்பிரகாரமாக இயேசுவை சிலுவையில பார்க்கும்போது எல்லாரும் என்ன சொல்றாங்க? இன்னைக்கு இயேசுவை சிலுவையில பார்க்கும்போது ಹೊರಗಿನ ಪ್ರಕಾರವಾಗಿ ಯೇಸುಸ್ವಾಮಿಯನ್ನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? உங்க ஏசப்பா ஏன் அவ்வளவு சக்தி இருந்துச்சு, அப்படி போய் பரிதாபமா சிலுவையில தொங்குறாரு உங்க ஏசப்பா. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅಷ್ಟು ಶಕ್ತಿ ಇತ್ತಲ್ಲ, ಯಾಕೆ ಪರಿತಾಪವಾಗಿ ಆ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ತೂಗಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ? ஒரு சிலுவையை கூட உங்க ஏசப்பாவால ஜெயிக்க முடியலையே. ಒಂದು ಶಿಲುಬೆಯನ್ನು ಸಹ ಯೇಸುಸ್ವಾಮಿಯನ್ನು ಜಯಿಸಲು ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲವಲ್ಲ. இவ்வளவு நாள் இப்படி ஒருவேளை ஜனங்கள் உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம். ಇಷ್ಟು ದಿವಸ ಜನರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿರಬಹುದು. இன்னைக்கு கொலோசையர் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. ಇವತ್ತು ನೀವು ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಕೊಲೊಸ್ಸೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿರಿ. எங்க ஏசப்பா சிலுவையில தோத்து போல, எங்க ஏசப்பா சிலுவையில ஜெயித்தார்.
ನನ್ನ ಯೇಸು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಸೋತು ಹೋಗಲಿಲ್ಲ, ನನ್ನ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜಯವನ್ನು ಹೊಂದಿದ್ದಾರೆ. கொலோசையர் 2வது அதிகாரம் 15வது வசனம். ಕೊಲೊಸ್ಸದವರಿಗೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಾಕ್ಯ. படிங்க, கொலோசையர் 2:15. போதும் போதும் போதும். பாருங்க, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி திறந்தார், ஜெயம் எடுத்தார். ದೊರೆತನವನ್ನು ಅಧಿಕಾರವನ್ನು ನಿರಾಯುಧವನ್ನಾಗಿ ಮಾಡಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜಯೋತ್ಸವವಾಗಿ ಮೆರೆದರು. ஏசப்பா ஜெயிச்சது எனக்குத்தான் அப்படின்னு சொல்ல முடியுதா? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜಯಿಸಿದ್ದು ನನಗೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಾ? எங்க அப்படி சொல்றவங்க மட்டும் இயேசு ஜெயிச்சார். சிலுவையில இயேசு சாத்தானை, துரைத்தனத்தை, எனக்கு விரோதமா இருக்கிற வல்லமையை, என் குடும்பத்துக்கு விரோதமா இருக்கிற வல்லமையை, அந்த தீய சக்தியை இயேசு ஜெயித்தார். விசுவாசிக்க முடிகிறதா? ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನನಗೋಸ್ಕರ, ನನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೋಸ್ಕರ, ನನ್ನ ಎಲ್ಲ ಸ್ವಂತದವರಿಗೋಸ್ಕರ ಆ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜಯವನ್ನು ಹೊಂದಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮಿಂದ ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಾ? இத சொல்ல முடியுதா? ಹೇಳಲು ಆಗುತ್ತಿದೆಯಾ? அப்படி சொல்றவங்க மட்டும் இப்ப கைகளை உயர்த்தி நீங்க சொல்ற அல்லேலியாலே உங்களுக்கு ஜெயம் கிடைச்சிடணும். ಹಾಗೆ ಹೇಳುವವರು ಕರಗಳನ್ನ ಎತ್ತಿ ನೀವು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳುವಾಗ ನಿಮಗೊಂದು ಜಯವು ಸಿಕ್ಕಬೇಕು. சிலுவையில இயேசு எனக்காக, என் குடும்பத்துக்காக, என்னுடைய வியாதிக்காக, என்னோடு போராடின பிசாசை இயேசு சிலுவையிலே ஜெயித்தார். ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ನನಗೋಸ್ಕರ, ನನ್ನ ಕುಟುಂಬದವರಿಗೋಸ್ಕರ, ನನ್ನ ರೋಗಕ್ಕೋಸ್ಕರ, ನನ್ನ ವಿರೋಧವಾಗಿ ಹೋರಾಡುವಂತ ಶಕ್ತಿಗಳಿಗೋಸ್ಕರ ಯೇಸು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜಯವನ್ನು ಹೊಂದಿದ್ದಾರೆ. விசுவாசிக்கிறவர்கள் நல்ல சத்தத்தை உயர்த்தி, நான் நம்புறேன் ஏசப்பா, எனக்காக நீங்க சாத்தானை சிலுவையிலே ஜெயிச்சீங்க ராஜா. விசுவாசம் இருக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி சத்தமாய் இந்த சத்தத்தை, இந்த நம்பிக்கையை பார்க்கும்போது பாதாளம் நடுங்கும். ಈ ಶಬ್ದವು, ಈ ನಂಬಿಕೆಯನ್ನು ನೋಡಿ ಪಾತಾಳವು ನಡುಗುತ್ತದೆ. ஐயோ, இவனுக்கு நான் எதுவுமே சொல்லி கொடுக்கலையே, இப்ப இவன் வந்து என்ன பண்ணிட்டான், இவ்வளவு நாள் இந்த ஜனங்களுக்கு நான் எதுவுமே சொல்லி கொடுக்கலையே, இப்ப இவன் வந்து எப்படி ஜெயிக்கிறாரு, எப்படி ஜெயம் கொடுக்கிறாருன்றதெல்லாம் சொல்லி கொடுக்குறானேன்னு சொல்லி பாதாளம், பிசாசு நடுங்குவான். ಅಯ್ಯಯ್ಯೋ, ಇವರಿಗೆ ಇಷ್ಟು ದಿನ ಇಂಥ ಸತ್ಯವು ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲವಲ್ಲ, ಇವನು ಬಂದು ಹೇಳಿಕೊಡುತ್ತಾ ಇದ್ದಾನಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡು ಸೈತಾನನು ಪಾತಾಳವು ನಡುಗುತ್ತದೆ. இன்னைக்கு அந்த ஜெயிச்ச இயேசுவோட ரத்தத்தை, அந்த மாம்சத்தை தான் இப்ப நம்ம எடுக்க போறோம். ಇವತ್ತು ಜಯಿಸಿದಂತಹ ಆ ಜಯದ ರಕ್ತವು, ಮಾಂಸವನ್ನು ನಾವು ಇವತ್ತು ಭುಜಿಸಲು ಹೋಗುತ್ತೇವೆ. அதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா? ಅದಕ್ಕೆ ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೀರಾ? முன்னே நேத்தே அந்த பாத்திரத்தெல்லாம், இருதயங்கிற பாத்திரத்தை நேத்தே கழுவி சுத்தம் பண்ணிட்டீங்களா? ನಿನ್ನೆಯ ಹೃದಯ ಪಾತ್ರವನ್ನು ತೊಳೆದು ನೀವು ಶುದ್ಧೀಕರಣ ಮಾಡಿದ್ದೀರಾ? இல்ல இன்னும் சுத்திகரம் பண்ணாம, சுத்திகரிப்பு இல்லாம அசுத்தமா அருவருப்பா இருக்குதா? ಇನ್ನು ಶುದ್ಧೀಕರಣವಿಲ್ಲದೆ ಅಶುದ್ಧವಾಗಿ, ಅಸಹ್ಯವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಿದೆಯಾ? இப்ப நம்ம கூட்டத்தை மீட்டிங் முடிக்கிற நேரம் வந்துருச்சு. ಈಗ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮುಗಿಸುವಂತ ಸಮಯ ಬಂದಿದೆ. இயேசு இருக்கிறாரு, விசுவாசிக்கிறீங்களா? ಯೇಸು ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ನಂಬುತ್ತೀರಾ? இயேசு உங்களுக்காக ஜெயித்திருக்கிறார், நம்புறீங்களா? ಯೇಸು ನಿಮಗೋಸ್ಕರ ಜಯವನ್ನು ಹೊಂದಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಂಬುತ್ತೀರಾ? அவன் அப்படி நம்புறவங்க எல்லாம் நம்ம கண்களை மூடி எந்திரிச்சு ಹಾಗೆ நிக்கலாம். ನಂಬುವವರೆಲ್ಲ ನಾವು ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚೋಣ. நம்ம கண்களை மூடி எந்திரிச்சு நிக்கலாம். ನಾವು ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. அவன் இந்த வேளையில ஆண்டவர் நம்ம மத்தியில இருக்கிறார். ಈ ವೇಳೆಯಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. நீங்க யாரும் கண்களை திறந்து அங்கங்கே பார்க்க கூடாது. ನೀವು ಯಾರು ಕಣ್ಣುಗಳು ತೆರೆದು ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ನೋಡಬಾರದು. நாம் கண்களை மூடி ஆண்டவர் சொன்னது போல, இயேசுவே நீர் இங்கே இருக்கிறீர், பயத்தோடு நடுக்கத்தோடு உங்களுடைய சமூகத்துல நான் வந்திருக்கிறேன். ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ, ದೇವರೇ ನೀವು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದ್ದೀರಿ, ನನ್ನ ಭಯದೊಂದಿಗೆ ನಡುಕದೊಂದಿಗೆ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬೇಕು. ஆண்டவரே, பயத்தோடு உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறேன். ದೇವರೇ, ನಾನು ಭಯದೊಂದಿಗೆ ನಿನ್ನ ಸಮೂಹಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇನೆ. ஆண்டவர் இந்த வேளையில உங்க இருதயத்தை பார்க்கும்படி விரும்புகிறார். ದೇವರು ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೋಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಶೆ ಪಡುತ್ತಾರೆ. இருதயத்துல துக்கம் இருக்கிறதா? ಹೃದಯದಲ್ಲಿ ದುಃಖವಿದೆಯಾ? இருதயத்துல சந்தோஷம் இல்லாம இருக்கிறீங்களா? ಹೃದಯದಲ್ಲಿ ಸಂತೋಷವಿಲ್ಲದೆ ಇದ್ದೀರಾ? ஆண்டவர் உங்க இருதயத்தை பார்க்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. கண்ணை மூடி ஏசப்பா கிட்ட சொல்லுங்க. ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳಿರಿ, ஏசப்பா என் இருதயத்தை பாருங்க ராஜா. ಏಸಪ್ಪ, ನನ್ನ ಹೃದಯವನ್ನು ನೀವು ನೋಡಿರಿ. என் இருதயத்தை பார்த்து என்னை ஆசீர்வதியோ. ನನ್ನ ಹೃದಯವನ್ನು ನೋಡಿ ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. இருதயத்துல இருக்கிற கவலைகள், பாரங்கள் என்னை விட்டு நீங்கி போகட்டும். ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿರುವ ಚಿಂತೆಗಳು, ಭಾರಗಳು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ತೊಲಗಿ ಹೋಗಲಿ. வாயை திறந்து சொல்ல முடியுமா? ಬಾಯನ್ನು ತೆರೆದು ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಿದೆಯಾ? நீங்க அவிசுவாசப்படாதீங்க. ನೀವು ಅವಿಶ್ವಾಸ ಪಡಬೇಡಿರಿ. விசுவாசத்தோட ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ, ஏசப்பா விசுவாசத்தோட நான் சொல்றேன் சாமி. ಏಸಪ್ಪ, ನಾನು ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. என் இதயத்துல இருக்கிற பாரம் என்னை விட்டு போகட்டும். ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿರುವ ಭಾರವು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಲಿ. என் இதயத்துல இருக்கிற துக்கம் என்னை விட்டு போகட்டும். ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿರುವ ದುಃಖವು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಲಿ. ஆண்டவர் உன் இருதயத்தை பார்க்கிறார். ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. இந்த வேளையில இந்த எந்திரித்து நிற்கிற உங்கள் ஒவ்வொரு இருதயத்தையும் இயேசு சிலுவையில இருந்து கொண்டு பார்க்கிறார்.
ಈ ವೇಳೆಯಲ್ಲಿ ಎದ್ದು ನಿಂತುಕೊಂಡಿರುವ ನಿಮ್ಮ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಹೃದಯವನ್ನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. என் மகனே என் மகளே உனக்காக நான் ஜெயித்தேன். ನನ್ನ ಮಗನೇ, ನನ್ನ ಮಗಳೇ, ನಾನು ನಿನಗೋಸ್ಕರ ಜಯಿಸಿದ್ದೇನೆ. சிலுவையிலிருந்து இயேசுவின் வார்த்தைகள், ಶಿಲುಬೆಯಿಂದ ಯೇಸುವಿನ ಮಾತುಗಳು. சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு உங்களை பார்த்து உன்னை பார்த்து பேசுகிறார். ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ತೂಗಾಡಿಕೊಂಡಿರುವ ಯೇಸು ನಿನ್ನನ್ನು ನೋಡಿ, ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಈ ಮಾತನ್ನು ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. என் மகளே என் மகனே, ನನ್ನ ಮಗನೇ, ನನ್ನ ಮಗಳೇ, உனக்காக நான் சிலுவையில் சகலத்தையும் ஜெயித்திருக்கிறேன். ನಿನಗೋಸ್ಕರ ನಾನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಸಕಲವನ್ನು ಜಯಿಸಿದ್ದೇನೆ. நான் உனக்காக ஜெயித்த என்னுடைய ஜெயத்தை சந்தேகப்படுகிறாயா? ನಾನು ನಿನಗೋಸ್ಕರ ಹೊಂದಿದಂತ ಜಯವನ್ನು ನೀನು ಸಂದೇಹ ಪಡುತ್ತಿದೀಯಾ? விசுவாசிக்கிறாயா? ನಂಬಿಕೆ ಆಗಿದೆಯಾ? நீ விசுவாசித்தால் என்னை மகிமைப்படுத்து. ನೀನು ನಂಬುವುದಾದರೆ ನನ್ನನ್ನು ನೀನು ಮಹಿಮೆ ಪಡಿಸು. என்னை மகிமைப்படுத்தினால் என்னுடைய ஜெயத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ನನ್ನನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುತ್ತಾದರೆ ನಾನು ನಿನಗೆ ಜಯವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ನುಡಿಯುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. கைகளை தட்டி தட்டி ஆண்டவரை உயர்த்துவோமாக. ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ತಟ್ಟಿ ನಾವು ದೇವರನ್ನು ಹೆಚ್ಚಿಸೋಣ.